தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜூன் 9 பொதுக்காலத்தின் 10ஆம் வாரம், வைகாசி 26 செவ்வாய்க்கிழமை. புனித எபிரம் திருத்தொண்டர் மறைவல்லுனர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளிவாரும். உடைய சுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கனியை மூட்டி அருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதல் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். சாரமுள்ள சீடத்துவ வாழ்வால் இறை தந்தையை போற்றுவோம். ஆம் அன்பான இயேசுவே, இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அதிகாலை வேளையில் கண் விழித்தவுடன் உம்மை கூவி அழைக்கும் ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய விடியலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு நாளாக தந்து உடலுள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு திசுவையும் நீர்தாமே உயிர்ப்பிக்க செய்து மீண்டும் ஒரு அற்புத வாழ்வை தந்தமைக்காக, சேர்த்து தந்தமைக்காக நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாளிலே எங்களோடு கரம் கோர்த்து எங்களை வழிநடத்தி இரவிலே உமது அரவணைப்பிலே கதகதப்பினிலே எங்களை வைத்து பாதுகாத்து எவ்வித ஆபத்து மின்னலும் இடைஞ்சலும் இன்றி நீர்தாமே நல்லதொரு ஓய்வினை கொடுத்து மீண்டுமாக இந்த அதிகாலை வேளையிலே உம்மை துதிக்க செய்யும் ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை அன்பு செய்கின்ற எங்கள் நேச தந்தையே, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை தொட்டு உமது நாமத்தால், உமது பிரசன்னத்தால், உமது பேர் இரக்கத்தால், திரு ஆசிரால் நிரப்பி அருள வேண்டுகிறோம். எங்கள் பெற்றோர், எங்கள் உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், நாங்கள் செய்யவிருக்கின்ற பணித்தலங்களில் சந்திக்கவிருக்கின்றோர், ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர், ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர், எங்களுடைய அன்பு நண்பர்கள், எங்களுடைய வீட்டில் உள்ள குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரையும் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இன்றைய நாளிலே உமது சிறப்பாசிரை வேண்டி எங்கள் ஒவ்வொருவரையும் தூய அந்தோனியாரின் பாதத்தினாலும் உமது திரு ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் சுவை கூட்டும் வண்ணமாக எங்களுடைய உறவுகள், உதவிகள் அமைய எங்களுக்கு வரம் தாரும். சாரமுள்ள வாழ்வால் ஒளி வீச எங்களுக்கு வரம் தாரும். எங்களுடைய சீடத்துவத்தால் நாங்கள் சாட்சியம் பகரும் வாழ்வை சிறப்பாக நாங்கள் வாழும் அருள்வரத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் வழியே எங்களுடைய வாழ்க்கை என்பதை நற்செய்தியாக மாற்றி நாங்கள் வாழ வரம் வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.